பொங்கல் வரப்போகுது. சக்கரை பொங்கல் எப்படி செய்வது? ரெசிபி. பொங்கல் இன்னைக்கும் சக்கரை பொங்கல் எப்படி செய்ய சொல்லி தரேன், காதுல நீ கேளு. 1 ஒரு பானையை எடு. 2 அதில் தண்ணிய ஊத்து. 3 அதில் அரிசிய போடு. பொங்கிடும் பொங்கிடும் பொங்கல். ஹலோ மை டியர் சப்ஸ்க்ரூஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் மஜாவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் பொங்கலை சேஃபாக கொண்டாடுங்க, ஜாலியாக ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் மை டியர் சப்ஸ்க்ரூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு இப்போ நீங்கள் எல்லாம் பொங்கல் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாம் பொங்கல் வைப்லே இருப்பீங்க. இந்த வீடியோவும் பொங்கல் ஃபெஸ்டிவல் பற்றி தான் இருக்க போகுது. ஜென்ரலாக இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் பற்றி காமனாக பேச போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். இப்போ பொங்கல் வரதுனால மைண்டில் ஒரு பொங்கல் சாங் ஓடினே இருக்குது. அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். குடும்பத்தோட கண்களு அதுதானே பெண்களு, ஞாயிற்கு அப்புறம் திங்களு, கை போறந்தா பொங்கலு, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலு, கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கலு, மாட்டு மாட்டு இதாண்டா பொங்கல் சாங். பொங்கலு பொங்கலோ பொங்கலு பியாரகாச் வாழ்த்துடி மாவுலஸ் சபாஸ். இப்போ பொங்கல் வரட்டும், இன்ஸ்டாகிராமில் பசங்க எல்லாம் வேஷ்டி சட்டை கட்டிட்டு ஒரு சாங் போடுவாங்க பாருங்கள் ஸ்டோரியில். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த சாங்கே வெறுத்து போயிடும். எல்லாம் ஒரே சாங் தான். இந்த கண்டென்ட்டை நான் சூஸ் பண்ணது யாருனாலனா எங்கள் காலேஜ்னால தான். எங்கள் காலேஜ் இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக வைத்தறிச்சலும் இருக்குது. ஏன்னா அது சொன்னால் புரியாது, நீங்களே பாருங்களேன். டான்ஸு, டிஜே மாதிரி டிஜே டான்ஸு, டிஜே, நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க. பாருங்கள், பேனரு, எல்லா டிபார்ட்மெண்ட் பேனர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதே நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் பேட்ச் டைமில் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. இதுக்கு வெறும் எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி குத்தம் இல்லை, நான் இருந்த பேட்சே அப்படி தான். எல்லாம் கஞ்ச பேசினாரிங்களே. பொங்கல் செலிப்ரேஷன் 100 ரூபா கொடுங்களான்னு சொன்னால் 100 ரூபாவா, ஐயோ நாங்களாம் வருதில்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த கஞ்ச பேசினாரிங்க. அதனால இவனை என்ன பாக்குறீங்க, இவன் ஒரு பிச்சைக்காரப்ப, 10 பைசா தான் போட்டான், பிச்சைக்காரப்ப. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா பட்ஜெட்டே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் வாதியாருங்க பிளான் போடுவாங்க பாருங்கள், இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி. அது கேட்டாலே எனக்கு சிரிப்பு வரும். இது போல தான் இருக்கும் பாருங்களேன். நல்லபடியா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும். பண்ணிடலாம். இந்த மாங்காய் பல்பு, இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர் வீசும் யானை, குதிரை, குந்தாணி குரங்கு, சரி, எகுரும் எருமை, சரி, பூசணிக்காய் லைட்டு, உடலங்கா பல்பு, மேல்படி பலாப்பழ சீரியல், மேற்படி உன்னை போடுறது. என்னது போட்டுடலாம். இந்த மாதிரி தான் பட்ஜெட்டே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவங்க ஏதோ பாகுபலி செட்டப் போடுற மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுவாங்க எங்கள் காலேஜ் அந்த டைம். ஒரு பக்கம் எங்கள் வாதியாரங்க எப்படின்னா, ஸ்டூடெண்டான நாங்கள் எப்படி தெரியுமா? இந்த வீடியோ பாருங்கள். இது போல தான் நாங்கள் பிளான் பண்ணுறது. 10 மூட்டை அரிசி அண்ணாச்சி கடையில 10 மணிக்கு மேல கடை விட்டுருவான், அப்ப எடுத்துக்கலாம். 2 மூட்டை சக்கரை, மண்டபம் தான் ரேஷன் கடை, தூக்கிடலாம். 200 தேங்காய், போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? நாங்கள் பொருட்கள் வாங்குறதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். மிச்சதெல்லாம் மற்ற டிபார்ட்மெண்ட் கிட்ட கடன் வாங்கி தான் இதெல்லாம் பண்ணுவோம். இங்கே சண்டை போடுறாங்க, அங்கே 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, அங்கே ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், ஒரு கேங் தனியாக போகுது. உண்மையாக இப்படி தானே காலேஜ்லலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணது ஒரு கிரவுண்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக பந்தல் கட்டிட்டு அவங்கவுங்களே செலிப்ரேட் பண்ணுவாங்க பொங்கல். தனித்தனியாக ஒரு பந்தலில் சாங் ஓடும். எவன் எதுக்கு டான்ஸ் ஆடுறான்னு கூட தெரியாது.
கட்ட போறீங்க? அரை கலர் சேலை கட்டியிருக்கேன்ப்பா. அதுதான் நானும் கட்ட போறேன். உங்களுக்கு அதெல்லாம் எடுப்பா இருக்காது. நீங்க அந்த மாம்பழ கலர் சேலையை கட்டுங்க. அதே உங்களுக்கு எடுப்பா இருக்கும். சரிப்பா. கலர் சேலை கட்டியிருக்கீங்க. பஞ்சு மிட்டாய் கலருமா? நானும் அந்த கலர் தான் கட்ட போறேன். மாத்திக்கிறேன். கீதா இந்த ஒரு விஷயத்தில் பசங்களை பாராட்டலாங்க. ஏன்னா காலேஜில் வந்து பொங்கலுக்கு வந்து எல்லாம் ஒரே ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் கோட் சொன்னால் பசங்க எல்லாம் ஓகேன்னு ஒத்துப்பாங்க. சட்டை ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷனில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, கிளாஸில் சில பொண்ணுங்க இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, அப்பாவியா. இவங்கெல்லாம் பொங்கலுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி நாமளே யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் பாட்டு போட்ட உடனே ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பித்த உடனே டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. டனால் 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 வர குரலே டில்லா கடலுக்கு தான் டில்லா கடலுக்கு தான் டில்லா கடலுக்கு தான் ஜிங் அஜிங் அஜிங். ஆனால் இவ்வளோ டான்ஸ் ஆடிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அம்பி மாதிரி அப்பாவே வருவாங்க பாருங்க. ஐயோ 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 ஐயோ, அந்த ஒரு நடிப்பு. பெருமாள் சத்தியமா எந்த தப்பு பண்ணல. பண்ணதே நான் தான். வெளியில போக விடுங்க. தம்பிய வெளிய போக விடுறா. இதே போல் சில பொண்ணுங்க வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அந்த பால் பொங்கும்போது மட்டும் ஒரு கிரிஞ்சாக பிஹேவ் பண்ணுவாங்க பாருங்க. நாமளே என்னடா இது பேய் மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ஒரு வாட்டி கத்துன கொன்னுடுவேன். மச்சான், நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் உன்னதான்டா பார்க்குறாங்க. மை ஃப்ரெண்ட் பி லைக். ஆமாம், இப்படி அவன் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வருவான். அவன் பார்க்குறதுக்கு கோமாளி மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவனை உசுப்பேத்தி அவனை ஜோக்கராக காமிச்சு ஃபன் பண்ணுவாங்க. வெந்நீர் மாட்டு பொங்கல் மீ அவன் வந்திருக்கானாடா, மை ஃப்ரெண்டு. யாருடா? மீ. அதான்டா, மாட்டு பொங்கல் வந்தால் ஹாப்பி பர்த்டேடான்னு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல வந்துடுவானே. ஆமாங்க, இந்த ஒரு காமெடி போடுறதுக்காகவே ஒருத்தன் வருவான் எவனாச்சு. அப்போல்லாம் ஹாப்பி பர்த்டேடா மச்சான்னு சொல்லி சொல்லுவான் பாருங்க. அப்போ எனக்கு வரும் பாருங்க கோவம். உனக்கு அவ்வளவுதான் லிமிட். வெறியாவது. பொங்கல் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்ட கட்ட கரும்பெடுத்து கடிச்சு நொறுக்கனா. ஆமாம், பொங்கல்னால் கரும்பு தான் பொங்கல். அதில் கரும்பு சாப்பிடும்போது மேலே ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள், அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு அந்த பார்டர் மாதிரி வரும் பாருங்க, அதை வந்தால் கட் போயிடும் மறுபடியும். கதையா கதையா. அவ்வளோதான் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. அடுத்த ஒரு புது வீடியோ கண்டென்ட்டில் உங்களை சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.